அல்லது இந்த அருமையான நாளிலும் மீண்டுமாக உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றதுல மிகுந்த சந்தோஷமுடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நம்முடைய கடவுளுடைய நாமங்களை குறித்ததான வேத படிப்பில் இன்றைய நாளிலே எலோஹிம் என்று கடவுள் தன்னை வெளிப்படுத்தியிருக்கின்ற இந்த நாமத்தை குறித்து நாங்கள் ஓரளவுக்கு கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். எலோஹிம் என்ற அந்த பெயர் தமிழ்ல நிறைய அர்த்தங்களை அது கொடுக்கிறதாக இருக்கிறது. எனவே சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், எல்லா நாமங்களுக்கும் மேலான வல்லமையும் மகிமையும் உள்ள படைப்பின் தேவன் என்று நம்ம சொல்லலாம். அப்ப எலோஹிம் என்ற அந்த நாமத்தை குறித்து நாங்கள் இன்றைய நாளிலும் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இது முதலாவது எலோஹிம் என்ற இந்த பெயர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறத நாங்க அவதானிக்கிறோம். அங்க சொல்லப்படுகிறது அந்த வசனத்துல, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த தேவன் என்ற அந்த வார்த்தை, அந்த சொல், அதற்கான எபிரேய விளக்கம்தான், பதம்தான் என்னது? எலோஹிம் என்று சொல்லப்படுகின்ற நாங்கள் இந்த நாளில் கற்றுக்கொள்ள இருக்கின்ற அந்த நாமம். எனவே சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட வேதாகமம் முழுவதிலும் 2500 தடவைக்கு மேலாக இந்த நாமம் எலோஹிம் என்ற இந்த நாமம் குறிப்பிடப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது என்று என்று விளக்கப்படுத்துறாங்க. 2500 தடவைகளுக்கு மேலாக. அதே நேரத்துல அப்ப 2500 தடவைகளுக்கு மேலாக இது சொல்லப்படுகிறது, இந்த நாமம் சொல்லப்படுகிறது என்று நாங்க சொல்லும் பொழுது, அப்ப வேதாகமத்துல பிரதானமாக தேவன் தன்னை வெளிப்படுத்த அல்லது தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்ற நாமங்களுள் ஒன்றாக இந்த நாமம் கருதப்படுகிறது. ஆகவேதான் அநேக தடவைகள்ல இந்த நாமத்தை கடவுள் வேதாகமத்தில் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அப்ப அந்த எலோஹிம் என்ற அந்த சொல் நாங்க பார்க்கிறோம். நாங்க கடந்த வாரம் அவதானிச்சோம், எல்ஷடாய் படிக்கும் போது அவதானிச்சோம். எல் என்ற சொல்லில் இருந்து வந்திருக்கிறது என்றதை நாங்க கவனிக்கிறோம். அப்ப ஏல் என்ற அந்த சொல்லானது என்னத்தை எங்களுக்கு காண்பிக்கிறதுன்னு சொன்னா, என்னத்தை விளக்கப்படுத்துகிறது என்று சொன்னால், கடவுளுடைய மகத்துவத்தையும் அவருடைய மகிமையையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய சர்வ அதிகாரத்தையும் குறித்து நமக்கு விபரப்படுத்துகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்துல கிரேட்னஸ், குளோரி, பவர் அண்ட் சவரினிட்டி என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த ஏல் என்ற அந்த சொல் இப்படியாக தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை, அவருடைய சர்வ அதிகாரம் போன்ற காரியங்களை விளக்கப்படுத்துகிறதாக நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அந்த ஏல் என்ற அந்த இஎல் என்ற சொல்லில் இருந்துதான் என்ன செய்யப்பட்டிருக்கிறதாம், எலோஹிம் என்ற பெயர் விரிவாக்கம் பெற்றிருக்கிறது என்பதை நாங்க கவனிக்கிறோம். அப்ப ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாங்க வாசித்ததை போல கடவுளுடைய அந்த எலோஹிம் தேவனுடைய வல்லமையானது என்ன செய்யப்படுதாம், அவருடைய படைப்பிலே மிகவும் பிரம்மாண்டமாக வெளிப்படுத்தப்படுகிறது. ரைட். அப்ப எலோஹிம் தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் மிகுந்த மகத்துவம் உள்ளவர், ரைட், வல்லமை நிறைந்த கர்த்தர் என்று சொல்லி நாங்க பார்த்தோம். அப்ப அந்த வல்லமையும் அந்த மகத்துவமும் அவருடைய அந்த குளோரியும் என்ன செய்யப்படுகிறதா, அவருடைய படைப்பிலே, ரைட், அவருடைய அந்த வல்லமை பிரம்மாண்டமாக என்ன செய்யப்படுதா, வெளிப்படுத்தப்படுகிறது. ஏன் அது பிரம்மாண்டமாக வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நாங்க கவனிக்கணும். அப்ப ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நாங்க கவனிச்சோம். 1ஆம் வசனத்தை, அவருடைய படைப்பிலே அந்த அவருடைய வல்லமை வெளிப்படுத்தப்படுகிறது என்று. அப்ப கடவுள் தன்னுடைய வல்லமையான செயல்பாட்டை என்ன செய்யறாரா, அவர் வெளிப்படுத்துறார். முக்கியமா 1ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல அநேக தடவைகள் கடவுள் எலோஹிம் என்ற அந்த நாமம், தேவன் என்ற நாமம் வருகின்றத நாங்க அவதானிக்கிறோம். அப்ப 1ஆம் அதிகாரம் கடவுளை, எலோஹிம் தேவனை மையமாக, சென்டராக கொண்ட அதிகாரமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப கிட்டத்தட்ட அங்க 31 வசனங்கள் இருக்கு ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரத்துல.
அந்த 31 வசனங்கள்ல தேவன் எலோஹிம் என்ற அந்த சொல்லானது, கடவுளுடைய அந்த நாமமானது 32 தடவைகள் ரைட் அந்த அதிகாரத்துல வருகிறதை நாங்க அவதானிக்கிறோம். அப்ப வேதாகமத்துல முழுவதிலும் 2500 தடவைக்கு மேலாக ஆண்டவருடைய நாமம் எலோஹிம் என்ற நாமம் வெளிப்படுத்தப்படுகிறது. அதே நேரத்துல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 32 தடவை வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே அந்த அதிகாரம் ஆதியாகமம் வேதாகமம் தொடங்குகின்ற அந்த அதிகாரம், அந்த முதல் அதிகாரத்துல தேவன் தன்னுடைய வல்லமையை என்ன செய்கிறார்? தன்னுடைய படைப்பின் மூலம் வெளிப்படுத்துகிறார். அவர் அந்த அதிகாரத்தின் அந்த படைப்பின் மைய புள்ளியாக அவரே எஜமானராக இருக்கிறார் என்பதை அது எங்களுக்கு காண்பிக்கிறது என்பதை நாங்க கவனிக்கிறோம். அப்ப திரும்பவும் நாங்க பார்க்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லும் பொழுது அந்த சிருஷ்டிப்புக்குள்ள 1ஆம் அதிகாரத்துல எலோஹிம் தேவனுடைய அந்த வல்லமையான செயல் வெளிப்படுகின்ற அந்த சிருஷ்டிப்புக்குள்ள, அவருடைய வல்லமை வெளிப்படுகின்ற அந்த காரியங்களுக்குள்ள நாங்க வாசிக்கிறோம், வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், சமுத்திரம், அதுக்குள்ள இருக்கின்ற ஜீவ ஜந்துக்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் படைக்கிறார். சரியா? அதே நேரத்துல கவனிக்கிறோம், மனிதர்களாகிய நம்மை நம்முடைய ஆரம்பம் அங்க இருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா? அப்ப மனிதனை கடவுள் அங்க சிருஷ்டிக்கிறார். அப்ப மனிதனுடைய படைப்பை குறித்து 139ஆம் சங்கீதத்துல நாங்க வாசிக்கும் பொழுது அங்க தாவீது சங்கீதமா பாடும்போது எப்படி சொல்றாரு? பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கி இருக்கிறார். அதாவது தனித்துவமான படைப்பாக மனுஷனை கடவுள் உருவாக்கி இருக்கிறார், படைத்திருக்கின்றார் என்பதை நாங்கள் கவனிக்கிறோம். எனவே கடவுளுடைய வல்லமை, அந்த வல்லமையான கிரியைகள், வல்லமையான செயல் இயற்கையில வெளிப்படுகிற அதே நேரத்துல அவராலே படைக்கப்பட்ட மனிதன் மூலமும் அந்த வல்லமை அவனுடைய அந்த சிருஷ்டிப்பின் மூலம் தேவன் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதே நேரத்துல ஆதியாகமம் 1ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாங்க எப்படி வாசிக்கிறோம்? ஆதியிலே. அப்ப தேவனுடைய அந்த எலோஹிம் தேவனுடைய வல்லமை எப்படி அந்த சிருஷ்டிப்புக்காக வெளிப்படுத்துகிறது என்பதை விளக்கப்படுத்துகிற அதே நேரத்தில் இந்த வசனம் அங்க நாங்க கவனிக்கிறோம், ஆதியிலே, அதாவது ஒன்றும் இல்லாத காலத்திலே. அதாவது நாங்க காண்கின்ற இந்த உலகம், நாங்கள் காண்கின்ற மனிதர்கள், நாங்கள் காண்கின்ற ஜீவ ஜந்துக்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்த காலத்துல ஆண்டவர் என்ன செய்தாரு? இந்த பூமியை சிருஷ்டித்தார். பூமியில நாங்கள் காண்கின்ற யாவற்றையும், மனிதனையும் சிருஷ்டித்தார். அப்ப அது தேவனுடைய வல்லமையை காண்பிக்கிறது. எப்படி? ஒரு மனிதன் ஒரு காரியத்தை உருவாக்கணும்னு சொன்னா அவனுக்கு ஒரு மூலப்பொருள் தேவைப்படும் இல்லையா? உன்னை உருவாக்க, இப்போ ஒரு மேசைய, ஒரு கதிரைய உருவாக்கணும்னு சொன்னா அவனுக்கு மரம் தேவை இல்லையா? ஆனால் கடவுள் அப்படி ஒன்றுல சார்ந்து இருந்து அவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு ஒரு விஷயம் அவருக்கு தேவையாக இருக்கல. அவர் ஒன்றிலும் சார்ந்திராத கர்த்தர். அதுதான் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. ஒரு விஷயத்துல சார்ந்திருந்து ஒரு விஷயத்தை படைப்பார் என்று சொன்னால் அவருடைய வல்லமையில ஏதோ ஒரு குறைச்சல் இருக்கணும் இல்லையா? மனிதன் ஒன்றை சார்ந்துதான் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும். ஆனால் கடவுள் அப்படி இல்லாமல் அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தராய் ஒன்றிலும் சார்ந்திராதவராக இருந்து கடவுள் இந்த உலகத்தை படைக்கின்றார். எலோஹிம் தேவன் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்துல ஆதியிலே ஒன்றும் இல்லாத காலத்துல அவரே அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமான தேவனாக இருக்கின்ற அந்த நேரத்துல அவராகவே இந்த வல்லமையான செயல்பாட்டை செய்கிறார். அவருக்கு யாரும் ஒத்தாசை, உதவி வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. பலவீனமானவருக்கு தான் உதவி செய்ய வேண்டியிருக்கும், பலவீனமானவருக்கு தான் ஒத்தாசை வழங்க இருக்கும், ஆலோசனை சொல்ல வேண்டியிருக்கும், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி. ஆனால் கடவுள் முழுமையாக தன்னுடைய வல்லமையை இந்த சிருஷ்டிப்புல வெளிப்படுத்துகிறத ஆண்டோடைய வசனத்திலிருந்து நாங்க காண்றோம். அதாவது ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்கும் வல்லமை கொண்ட கர்த்தர். இது கடவுளால் மட்டும்தான் முடியும். அந்த எலோஹிம் தேவனுடைய வல்லமையினால் மாத்திரமே முடிந்த ஒரு செயல். எனவேதான் ரோமர்ல வாசிக்கிறோம், கடவுளுடைய ஞானத்தை, அவருடைய அறிவை குறித்து பேசும் பொழுது தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம்,
அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அப்ப கடவுளுடைய அந்த வல்லமை, அவருடைய அந்த செயல்பாடுகள் எப்படியாப்பட்டதா? அளவிடப்படாத அல்லது ஆராயப்படாத விஷயமாக இருக்கு. மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விதமாக செயல்படும் வல்லமை கொண்ட கர்த்தராக இருக்கிறார். ரைட்? அவருடைய சிந்தனையை ஒருவனாலும் அறிந்தவன் யார் என்ற அந்த வசனம் நம்ம கிட்ட கேட்குது. அவருக்கு பக்கத்தில் இருந்து ஆலோசனை சொல்லி, ரைட், நீங்க இப்படி செய்தா நல்லா இருக்கும், ரைட், இப்படி செயல்படுங்க என்று சொல்லி ஆலோசனை சொல்லத்தக்க வல்லமை உள்ளவன், ஞானம் உள்ளவன் ஒருவரும் இல்லை என்று நாங்க பார்க்கிறோம். கடைசி வசனம், அதாவது ரோமர் 11:36, சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் என்று அந்த வசனம் முடிகிறது. எனவே கடவுள் யாருடைய உதவியும் இல்லாமல், எதிலையும் சார்ந்திராமல், ஒரு மூலப்பொருளில் இருந்து ஒன்றை உருவாக்கும் படிக்கு அவர் செயல்படாமல், ஒன்றும் இல்லாமல் இருந்து வல்லமையாக செயல்பட்டு அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தராக, எலோஹிம் தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை ஆரம்பத்துல நாங்க கவனிக்கிறோம். அதே நேரத்துல இந்த எலோஹிம் தேவன் ஒப்பிடப்பட முடியாதவர். இங்க பாருங்க, இந்த வசனத்தில் நாங்க வாசிக்கிறோம், அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டு கிளிகளை போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார். அப்ப இன்னும் அவருடைய அந்த படைப்பின் செயல்களை விபரிக்கும் பொழுது, அந்த வல்லமையை விபரிக்கும் பொழுது தீர்க்கதரிசிகள் என்ன சொல்றாங்க? அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கின்றார். ரைட்? அதாவது பூமியின் மீது முழுமையான தன்னுடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் செலுத்துகின்ற தேவனாக அவர் இருக்கின்றார் என்பதை அந்த வசனம் நமக்கு காண்பிக்குது. ரைட்? அடுத்து பாருங்க, அவர் பிரபுக்களை மாயையாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். அவர்கள் திரும்ப நாட்டப்படுவதும் இல்லை, விதைக்கப்படுவதும் இல்லை. அவர்களுடைய அடிமரம் திரும்ப பூமியிலே வேர்விடுவதும் இல்லை. அவர்கள் மேல் அவர் ஊதவே பட்டு போவார்கள். பெரும் காற்று அவர்களை ஒரு துரும்பை போல் அடித்து கொண்டு போம். இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகின்றார். ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல 22 31 வசனம் வரையில இந்த பகுதி இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? பூமியின் உருண்டையின் மேல் அமர்ந்திருக்கின்ற ஆண்டவரை அந்த ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துக்கு முதல்ல பார்க்கிறோம். எந்த விக்கிரகத்துக்கு நீங்க என்னை ஒப்பிட முடியும்னு ஆண்டவர் கேட்கிறார். எந்த அழகான, எந்த வல்லமை உள்ள, எந்த மேன்மையான, ரைட், ஞானமுள்ள, ஆலோசனையுள்ள காரியத்துக்கு நீங்க என்ன ஒப்பிட முடியும் என்பதாக நாங்க விளங்கிக் கொள்றோம் இல்லையா? அப்ப அப்படியாக தன்னுடைய வல்லமையை ஒருவரோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு, ஒன்றோடும் ஈடாகாத அளவுக்கு தனித்துவமான வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். அப்ப ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல நாங்க கீழே வாசிக்கிறோம், அந்த நீல நிறத்துல ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு, அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே, தன்னுடைய சிருஷ்டிகளை, நட்சத்திரங்களை அவர் என்ன செய்யறாரு? சேனையை இலக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை பேர் பேராக அழைக்கிறவராமே. அவர் பேர் பேராக அழைக்கிறவராமேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? தன்னுடைய சிருஷ்டிகள், அதாவது மனுஷன் பாருங்க, நட்சத்திரத்தை எண்ணி எத்தனை இருக்குன்னு அவனால கண்டுபிடிக்க முடியாது. அவனுடைய வல்லம் அவ்வளவுதான். எவ்வளவுதான் அவன் பெருமை பாராட்டி, நாங்க உலகத்துல ஞானம் உள்ளவர்கள், எல்லா சிருஷ்டிப்பையும் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, நாங்க என்ன செய்ய முடியும்னு சொல்லி தங்களை பெருமை பாராட்டி கொண்டாலும் இன்னும் தெரியல நட்சத்திரம் எத்தனை இருக்குன்னு சொல்லி எண்ண முடியல அவனுக்கு இல்லையா? அப்ப அவனுடைய பலம் எவ்வளவு குறுகியதுன்னு பாருங்க இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டோடைய வசனத்துல நாங்க பாக்குறோம், ஆனால் ஆண்டவர் அவைகளை எல்லாம் என்ன செய்யறாராம்? பேர் பேராக அழைக்கிறவராகவே. என்ன அர்த்தம்? அவருடைய படைப்புல எல்லா காரியத்தையும் அவர் அறிந்து வைத்திருக்கின்றார். அவருடைய படைப்புகள்ல எல்லாவற்றையும்
அது சிறிதானதாக இருந்தாலும் பெரிதானதாக இருந்தாலும் கண்ணுக்கு தெரிவதாக இருந்தாலும் தெரியாத விஷயமாக இருந்தாலும் ஆண்டவர் அவை எல்லாவற்றையும் தனிப்பட்ட ரீதியில அறிந்த ஆண்டவராக இருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வல்லமை உள்ள கர்த்தர்னு சொல்லி. இந்த படைப்புக்குள்ளதான் நானும் நீங்களும் இருக்கிறோம். அப்ப எத்தனை பில்லியன் கணக்கான மக்கள் உலகத்துல இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளை அவர் தனிப்பட்ட ரீதியில அறிந்த ஆண்டவர். அவ்வளவு வல்லமை உள்ள கர்த்தர் இல்லையா? இப்ப நானும் நீங்களும் சொல்ல முடியாது, என்னைய குறித்து தேவனுக்கு அறிந்து கொள்ள முடியாது, என்னுடைய நிலைமை அவரால் புரிந்து கொள்ள முடியாது, நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அவர் தனிப்பட்ட ரீதியில எங்களுடைய உணர்வுகளை, எங்களுடைய தன்மைகளை, எங்களுடைய நிலைமையை, சூழலை அறிந்து கொண்ட அதை அறிந்திருக்கின்ற வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறார். அவருடைய வல்லமைக்கும் அவருடைய அதிகாரத்துக்கும் மீறினது ஒன்றுமில்லை என்பதை நாங்க கவனிக்கிறோம். எனவே நாங்க ஏசாயா 40 மிகுதியான வசனங்களை வாசிக்கிறோம். கடவுள் கேட்கிறாரு, யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன், அந்த வல்லமை உள்ள கர்த்தர், பூமியில் இருக்கின்ற எல்லா கடையாந்தரங்களையும், மனிதன் போக முடியாத எல்லா கடையாந்தரங்களையும் சிருஷ்டித்த தேவன் என்ன செய்வதில்லையா? சோர்ந்து போவதில்லை. பாருங்க அன்பானவர்கள், இன்னைக்கும் உலக ரீதியில கடல்ல ஆராய்ச்சி செய்யறவங்களாக இருக்கலாம், விண்வெளியில ஆராய்ச்சி செய்யறவங்களாக இருக்கலாம், புதுசா காரியங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப என்னத்தை அது எங்களுக்கு காண்பிக்குது? இன்னும் முழுமையாக மனிதனால் காரியங்களை, அந்த சிருஷ்டிப்பை ஆராய்ந்து முடிய அவனால அந்த ஆராய்ச்சிக்கு ஒரு முடிவு கட்ட முடியாம இருக்கு. அவ்வளவாக கடையாந்தரங்களை சிருஷ்டித்திருக்கின்ற கர்த்தர் அவர் சோர்ந்து போகிறதும் இல்லை, இளைப்படுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. எனவே அன்பானவர்களே, கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள், கடவுளுடைய விசுவாசிகளாக, தேவனுடைய குமாரனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட அவருடைய ஜனங்களாக இருக்கிற நாங்க, கடவுளுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில எப்படியாக செயல்படுகிறது, அவரை மீறி அவருடைய அதிகாரத்துக்கும் அவருடைய ஆளுகைக்கும் மீறி ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில நடக்க போவது இல்லை, நடப்பதும் கிடையாது என்பதை நாங்க கவனிக்கிறோம் இல்லையா? அப்ப கடைசியா பாருங்க, கடைசி வசனத்தையும் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அதாவது எலோஹிம் தேவன், படைப்பின் தேவன், அந்த வல்லமை உள்ள கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கின்றவராக, அவருடைய சிருஷ்டிப்புல ஒன்றாக இருக்கிற நம்மை குறித்து தனிப்பட்ட ரீதியில அறிந்தவராக இருக்கின்ற கர்த்தர். அவருடைய பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. அவருடைய வல்லமையினால தேவன் நம்மை தாங்குகின்றவராக, நம்மை வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார். அப்ப அடுத்து நாங்க கவனிக்கிறோம், செப்பனியா 3:17 ஆண்டவர் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்று சொல்லப்படுகிறது. பிரக்கெட்ல போடப்பட்டிருக்கு, மகிழ்வுடன் பாடுவார். யாரு? எலோஹிம் தேவன், வல்லமை உள்ள கர்த்தர். அவருடைய அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் மீறின காரியம் ஒன்றும் இல்லை. அப்படியான கர்த்தர் எங்க இருக்கிறாரா? உன் நடுவில் இருக்கிறார் என்று தன்னுடைய ஜனங்களை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறதுனால அவர் உன்னை ரட்சிப்பார். அப்ப எங்களை ரட்சிக்க முடியாதபடிக்கு, எங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாதபடிக்கு,
எங்களை மீட்டு கொள்ள முடியாதபடிக்கு அவர் பலவீனம் உள்ளவர் அல்லவே. அவர் அவர் யாரு? எலோஹிம் தேவன், சகலவற்றையும் படைத்து சிருஷ்டித்து ஆளுகை செய்கின்ற மகா உன்னதமான கர்த்தர் அவர். எனவே எங்கள் நடுவில் இருந்து எங்களை ரட்சிக்கின்ற வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறார். எனவே அன்பானவர்களே, நம்முடைய ரட்சிப்பு மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்கிற காரியம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில, விசுவாசிகளாக இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற எப்படியான காரியங்கள் இருந்தும் எங்களை ரட்சிக்கிறதுக்கு அவரால முடியும். எப்படியான நெருக்கடிகள் இருந்து எங்களை தூக்கி எடுப்பதற்கு அவரால முடியும். ஏனென்று சொன்னால் அவர் வல்லமை உள்ள கர்த்தர். அந்த வல்லமை உள்ள கர்த்தர் என்ன செய்யறாங்க? இந்த தீர்க்கதரிசனத்தை நாங்க வாசிக்கும் போது காண்றோம். அவர் மகிழ்வுடன் பாடுவார், கம்பீரமாய் களி கூறுவாராம். ரைட்? யாரை குறித்து? உன் பேரில், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை தான் மீட்டுக் கொள்ள போகிற அந்த ஜனங்கள் மீது தன்னுடைய வல்லமையினால் அவர்களை மீட்டுக் கொண்டு அவர்களை குறித்து அவர் என்ன செய்யறாராம்? கம்பீரமாய் களி கூறுவார் என்பதற்கான அர்த்தம் சொல்லப்படுது மகிழ்வுடன் பாடுவார். அப்ப நாங்க மட்டும் இல்ல கடவுளை புகழ்ந்து பாடுறோம், கடவுள் பாடல் பாடுறார். என்ன பாடல்? எங்களை குறித்து, உன் பேரில் எங்களை மீட்டுக் கொள்கின்ற அந்த ரட்சிப்பு, அந்த மீட்டுக் கொள்ற அந்த அவருடைய வல்லமையான செயல்பாடு, அதுல அவர் சந்தோஷப்படுகின்ற, களி கூறுகின்ற கர்த்தராக இருக்கின்றார். எனவே அன்பானவர்களே, பாவ சாபத்திலிருந்து எங்களை மீட்டுக் கொண்ட கர்த்தர் எல்லா விதமான நெருக்கடியில் இருந்தும் அவருக்கு சித்தமானபடி எங்களை மீட்டுக் கொண்டு எங்களை வாழ வைக்கும்படி விரும்புகின்ற கர்த்தராக இருக்கின்றார். அதுக்குரிய எல்லா வல்லமைகளையும் உடையவராக அவர் இருக்கின்றார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். அடுத்து நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே, ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல இருந்து நாங்க கவனிச்சது மாதிரி, அங்கதான் எல்லா வாழ்க்கையின் ஆரம்பமும் இருக்கு பாருங்க, இல்லையா? அங்க சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாவற்றையும் உருவாக்கின கர்த்தர் மிருகங்கள், பறவைகள், மாம்ச ஜலத்துல இருக்கின்ற எல்லா விதமான காரியங்களையும், உயிர் உள்ள காரியங்களையும் உருவாக்குறார். அங்கதான் உயிர் உண்டாகிறது. அப்ப எலோஹிம் தேவன் ஜீவன் கொடுக்கின்ற கர்த்தராக இருக்கின்றார். அதாவது நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமே அவர்தான், இல்லையா? அதுக்கு பிற்பாடு எல்லாவற்றையும் படைச்சதுக்கு பிற்பாடு 6வது நாள் மனுஷனை மண்ணினால உருவாக்கி அவனுடைய நாசில என்ன செய்யறார்? தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி எலோஹிம் என்ற தேவனுடைய நாமம் 32 தடவை அவரே அந்த அதிகாரத்தின் பிரதானமான கர்த்தராக, வல்லமை உள்ள கர்த்தராக செயல்படுகின்றதை காண்பிக்கின்ற அந்த அதிகாரத்துல எல்லா காரியமும் உயிர் பெறுகிறத நாங்க அவதானிக்கிறோம், இல்லையா? அப்ப ஜீவன் கொடுக்கின்ற கர்த்தர் எலோஹிம் தேவன். அப்ப சங்கீதத்துல வாசிக்கும் 37ல 7-9, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். தேவனே என்று சொல்லுது, எலோஹிம் தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. மனிதனுக்கு உம்முடைய முழு வல்லமையினால எல்லாவற்றையும் ஆளுகை செய்து படைக்கின்ற அதே நேரத்துல மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கின்ற கர்த்தர். மாத்திரமன்றி நீர் எப்படியாப்பட்டவரா? கிருபையுள்ள ஆண்டவராக இருக்கிறேன். அந்த கிருபை அருமையானது என்று சொல்லி நாங்க வசனத்துல வாசிக்கிறோம். ஆகவே மனிதர்கள் என்ன செய்யறாங்களா? அந்த கிருபையை, அந்த அன்பை, அந்த இரக்கத்தை அவங்க நாடி உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அப்ப நாங்க ஏற்கனவே ஒரு பிரசங்கத்துல பார்த்த மாதிரி இந்த செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் என்று சொல்லப்படும் பொழுது 2 விதமான விளக்கம் சொல்லப்படுது. ஒன்று, ஆசாரிப்பு கூடாரத்துல உடன்படிக்கையின் பெட்டியில இருக்கின்ற அந்த சேராபீன்கள், கேராபீன்களுடைய செட்டைகளின் நடுவுல இருக்கின்ற தேவனுடைய கிருபாசனம், அங்க அவருடைய நிழல், அவருடைய முழுமையான பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பை நம்பி அவருடைய கிருபை முழுமையாக வெளிப்படுத்தப்படுகின்ற அந்த கிருபாசனத்தை நம்பி மக்கள் அங்க வந்து அடைகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே எலோஹிம் தேவன் அடைக்கலம் கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். எனவே அவருடைய அடைக்கலம் எப்படியாப்பட்டது? அவருடைய கரத்திலிருந்து ஒருவரையும் பறித்து கொள்ள முடியாத அடைக்கலமாக இருக்கும். ஏன்னா
அவரை விட வல்லமை உள்ள ஆண்டவர் ஒருவரும் இல்லை. உன்னதமான மகா மேன்மையான கர்த்தராக அவர் இருக்கின்றார். ரைட்? எனவே அவர் நிழலாய் இருக்கின்றார், அதே நேரத்தில் வாழ்க்கை கொடுக்கின்ற ஜீவன் தருகின்ற ஆண்டவராக இருக்கிறார். எனவே மக்கள் என்ன செய்யறாங்க? அடுத்த வசனம் பாருங்க. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்பானவர்களே, அவர் ஜீவனை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ரைட்? அப்ப மனிதர்களை படைத்து அவர்களுக்கு ஜீவனை கொடுத்த கர்த்தர், ரைட்? மண்ணில உருவாக்கி ஜீவனை கொடுத்த கர்த்தர். அதே நேரத்துல யாரெல்லாம் கர்த்தரை நம்பி, அவருடைய வல்லமையை நம்பி, எங்களுடைய பலவீனத்துல, எங்களுடைய குறைவுல, எங்களுடைய தள்ளாட்டத்துல, ரைட், எனக்கு இனி செயல்பட முடியாத பலவீனம் உள்ளவனாக நான் இருக்கிறேன் என்றதை உணர்ந்து நாங்க அவர்கிட்ட வரும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு முழுமையான பலத்தை கொடுத்து எங்களுக்கு ஜீவன் கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். சிலர் யோசிப்போம் இல்லையா, ரைட்? எங்களுடைய வாழ்க்கையில இனி, ரைட், அநேகர் சொல்லுவாங்க, இனி செத்தவனமாய்த்தான் நான் வாழணும். வெளியே நான் சிரிச்சாலும், வெளியே நான் சந்தோஷம் உள்ளவனாக இருந்தாலும், எனக்குள்ள இருக்கிற கஷ்டம், எனக்குள்ள இருக்கின்ற வருத்தம், எனக்குள்ள இருக்கின்ற வேதனை அது அப்படியே தான் இருக்கும். அதெல்லாம் நமக்கு மற்றவங்களுக்கு காண்பிக்க தேவையில்லை. என்னுடைய நிலைமை அப்படித்தான், இப்படியே நான் வாழ்ந்துட்டு தான் போக வேண்டி இருக்கும் என்று நம்ம சொல்லுவோம். இல்ல அன்பானவர்களே, இங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, மனுப்புத்திரர் அவருடைய செட்டைகளின் நிழலிலே அடையும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு புது ஜீவனை கொடுக்கின்ற ஜீவ ஊற்று உள்ள ஆண்டவராக அவர் இருக்கின்றார். அதே நேரத்தில் அந்த வசனத்தை முடியும் போது என்ன பார்க்கிறோம்? அவர் வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அவர் அவருடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் என்பதை நாங்கள் கவனிக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையை அவருடைய வல்லமையினால முழுவதும் மாற்றி போட வல்ல, நம்முடைய சூழ்நிலையை முழுவதுமாக அவர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். நம்முடைய இருளை முழுவதுமாக வெளிச்சத்திலே கொண்டு வருவதற்கு அவர் வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கின்றார். எலோஹிம் தேவன், ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்குகின்ற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் இனி ஒன்றும் இல்லை, எனக்கு இனி ஒன்றும் எனக்கு கிடைக்க போறதில்லை, எனக்கு இனி இவ்வளவுதான் வாழ்க்கைன்னு நம்ம நினைக்கிற சந்தர்ப்பத்துல கூட அவர் எல்லா காரியங்களையும் மாற்றி அவர் வாழ்வளிக்கக்கூடிய ஆண்டவராக, வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறார். எனவே அவருடைய அந்த வல்லமையில நாங்க என்ன செய்யணும்? சார்ந்து கொண்டு அவருடைய வல்லமையில நாங்க நிலைப்பாற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரைட்? கொலோசியர் 1 அதிகாரத்துல 1 அதிகாரம் 16 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப கடைசியா பார்த்தோம், கடவுள் அவருடைய சமூகத்துல எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்ற, எங்களுக்கு ஜீவனை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறான்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் புதிய ஏற்பாட்டுல வரும் பொழுது கொலோசியர்ல வாசிக்கிறோம், இந்த சிருஷ்டிக்கப்பட்ட யாவும், ரைட், என்னவா எப்படி சொல்லப்படுகிறது? அவரை கொண்டும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, ஒரு சத்தியத்தை நாங்க கற்றுக்கொள்றோம். என்ன? இந்த பூமியில இருக்கின்ற எல்லா சிருஷ்டிகளும், மனிதன் உட்பட, நானும் நீங்களும், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவினர்கள் யாவரும் யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது இந்த வசனத்தின் மூலம், இல்லையா? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி நாங்க பார்க்கும் பொழுது யோவான் 1 அதிகாரத்துல கவனிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லப்படுகிறது, இல்லையா? அங்க நாங்க வாசிச்ச ஆதியாகமம் 1 அதிகாரத்துல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், அதாவது ஒன்றும் இல்லாத காலத்துல. இங்க யோவான் அதே மாதிரி ஒரு சொல்லோட ஆரம்பிக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, ரைட்? அப்ப எலோஹிம் தேவனானவர் வார்த்தையின் மூலம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்பதை நாங்க கவனிக்கிறோம், ரைட்டா? பாருங்க எப்படி நாங்க கவனிச்சோங்க.
எலோஹிம் தேவனானவர் ஜீவன் கொடுக்கின்ற கர்த்தர். எல்லாருக்கும் ஜீவன் உண்டாக்குன ஆண்டவரா இருந்தார். அதே மாதிரி யோவான்ல வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது இல்லையா? அந்த வார்த்தை தான் என்ன செஞ்சுச்சான்? மாம்சமாகி மனிதனுக்குள்ளே வந்தது இல்லையா? அப்ப யோவான் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கின்றவராக வந்தார் என்று வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப சிருஷ்டிப்பு கர்த்தர் எலோஹிம் தேவன் தன்னுடைய வல்லமையினால் எல்லாவற்றையும், தன்னுடைய வார்த்தையின் வல்லமையினால் என்ன செய்தார்? அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், அங்கு வெளிச்சம் உண்டாயிற்று. ரைட்? அவர் ஒண்ணுமே செய்யல, அந்த வார்த்தையின் வல்லமையினால உண்டாக்கினார். அதுக்கு பிறகு நாங்க பார்த்தோம், அங்க இருந்த மனிதனுக்கு ஜீவனை அவர் கொடுத்தார். இங்கே நாங்க வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவானவர் மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கின்றவராக வந்தார் என்று வாசிக்கிறோம். அதே மாதிரி அவரே மனிதனுக்கு வெளிச்சம் கொடுக்கின்றவராக இருக்கிறார்னு சொல்லி நாங்க வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாங்க வாசிச்சதை போல கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே எல்லாம் உருவாக்கப்பட்டு உண்டாக்கப்பட்டு, அந்த வார்த்தையின் மூலம் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. அதே நேரத்துல அவருக்காக எல்லாம் உண்டாக்கப்பட்டது என்று நாங்க வாசித்த அந்த வார்த்தையின்படி கடவுள் எல்லாவற்றையும் தனக்காக உண்டாக்கி என்ன செய்தார்? மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கின்ற, அதே நேரத்துல மனிதனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்ற ஆண்டவராக பூமி வருகிறார் இல்லையா? அப்ப ஆரம்பத்துல படைக்கப்பட்ட இருள் நிறைந்திருந்த அந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் மனிதன் தன்னுடைய பாவத்தினால அவைகளை கரைப்படுத்தி கொண்டு திரும்பவும் இருளான வாழ்க்கை, இருளின் ஜனமாக அவன் வாழ ஆரம்பிக்கிறான். எனவே அப்படியான மனிதர் மத்தியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் ஜீவனை கொடுக்கும்படி, அப்ப அந்த தேவன், அந்த எலோஹிம் கர்த்தர் என்ன செய்யறாரு? திரும்பவும் மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கும்படி மாம்சமாக பூமிக்கு வருகிறத அவதானிக்கிறோம். அவர் ஜீவனை கொடுக்கிறார், அவர் மனிதனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார் என்பதை நாங்க காண்றோம் இல்லையா? அதே நேரத்துல அவர் உன்னதமான தேவனாய், பிலிப்பியர்ல வாசிக்கிறோம் 2:10-11 எல்லா நாமங்களுக்கும் மேலாக அவர் என்ன செய்யப்பட்டாரா? உயர்த்தப்பட்டார். எல்லா நாவுகளும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்கிறது, எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்குகிறது. எனவே அந்த தேவன் அன்பானவர்களே பூமியில மீண்டும் மாம்சமாகி மனிதனுக்கு ஜீவனையும் மனிதனுக்கு வெளிச்சத்தையும் கொடுக்கும்படி புறப்பட்டு பூமியில மனிதனாக வந்தார் என்பதை கவனிக்கிறோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எலோஹிம் தேவனாக தனக்காக எல்லாவற்றையும் தான் மூலமாக அவருக்காக எல்லாம் உண்டாக்கப்பட்டதுன்னு வாசிச்சோம் இல்லையா? அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது ஏசாயா பிரியாக தீர்க்கதரிசனம் சொல்றார். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன் இல்லையா? யோவான் 9:3 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொல்றார். அப்ப ஏசாயா வசனம் என்ன சொல்லுது நமக்கு? அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் என்ன செய்யணுமா? தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அதாவது இருளிலே வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க சொன்ன கர்த்தர் எலோஹிம் தேவன், அவருடைய வல்லமையில நாங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும். அதாவது அன்பானவர்களே, பெரிய இருள்ல இருந்து, பாவ இருள்ல இருந்து கடவுள் எங்களுக்கு வெளிச்சத்தை தந்துட்டார், வெளிச்சத்தை கொடுத்துட்டார் இல்லையா? இப்ப நாங்க வாழ்ற இந்த உலகத்துல, நாங்க வாழ்ற சமுதாயத்துல, நாங்க வாழ்ற குடும்பமாக இருக்கலாம், அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், அநேக இருள் நம்ம சூழ்ந்து கொள்றதாக இருக்கும் இல்லையா? அந்த பிறவி குருடன், அதே போல பர்த்திமேயு என்கின்ற குருடன் இல்லையா? பிறப்புல இருந்தே பார்வையற்றவர்களாக, சரியான காரியங்களை பார்க்க முடியாதவர்களாக, மற்றைய மனிதர்களைப் போல ஒளியிலே வாழ முடியாத, சந்தோஷப்பட முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க இல்லையா? எல்லாம் முடங்கி போன ஒரு சூழ்நிலை. சில நேரங்கள் நம்முடைய
வாழ்க்கை கூட இப்படியாக இருக்கலாம். ஒரு முடங்கி போன நிலைமையில எல்லா காரியங்களும் எனக்கு எதிராக தான் இருக்கிறது போன்ற ஒரு சிந்தனையில எல்லாமே இருள் அடைஞ்சிருக்கு. ஒரு வெளிச்சத்தை என்னால பார்க்க முடியல. ஒரு எதிர்காலத்தை என்னால சந்தோஷத்தை காண முடியல போன்ற விதமாக நாங்க இருக்கிறோம் என்று சொன்னார். அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்னாரு, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? அப்ப நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை, நம்முடைய வாழ்க்கைக்கு எதிர்பார்ப்பை, நம்பிக்கையை கொடுக்கின்ற கர்த்தராக இருக்கிறார். எனவே அவர் சொல்றாரு, தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ரைட்? எனவே அந்த வல்லமை உள்ள கர்த்தரை நம்பி அவரை நம்ம எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் சார்ந்து கொள்ளும்படி நானும் நீங்களும் அழைக்கப்படுகின்றோம். ஏன்னா அந்த வல்லமை மிகவும் உன்னதமான, மேன்மையான, எங்கேயும் அப்படியான ஒரு வல்லமை உள்ளவரை நாங்க காணவும் இனிமேல் கண்டதும் இல்லை, காண போகிறதும் இல்லை. ரைட்? எல்லாத்தை விட ஏசாயா புத்தகத்துல வாசிச்சோம். ரைட்? பூமியின் உருண்டையின் மேல் அவர் அமர்ந்து இருக்கின்றார். ரைட்? அப்படியான ஆளுகை செய்கிற அந்த கர்த்தரில் நம்ம சார்ந்து இருக்கும்படி, எலோஹிம் தேவன்ல சார்ந்து இருக்கும்படி நானும் நீங்களும் அழைக்கப்படுகிறோம் அன்பானவர்களே. ரைட்? நம்முடைய பிரச்சனையை விட அவர் வல்லமை உள்ளவர். நம்முடைய சிந்தனையை விட அவர் வல்லமை உள்ளவர். நம்முடைய சூழ்நிலையை விட அவர் வல்லமை உள்ள கர்த்தர். அந்த சூழ்நிலையை மாற்றி வெளிச்சத்தை கொடுக்க வல்லமை உள்ள கர்த்தராக அவர் இருக்கிறார். ரைட்? எனவே ஆரம்பத்துல பார்த்தோம், கடவுள் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ரைட்? நமக்கு நம்முடைய வாழ்வில் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி அந்த வல்லமையின் பேர்ல அந்த வல்லமையினாலே நம்மை சிருஷ்டித்தார் நாங்க பார்த்தோம். இப்ப கடைசியா நாங்க பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னா, இப்ப அப்படியாக சிருஷ்டிக்கப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில, ரைட், நானும் நீங்களும், ரைட், அந்த வல்லமைக்கு, அந்த வல்லமை உள்ள தேவனுக்கு எண்ணத்தை நாங்க செலுத்தணும், அல்லது அந்த வல்லமையுடைய நாமத்துக்காக நாங்க எண்ணத்தை செய்யணும். ஏசாயா 43:7 நாங்க வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, எதுக்காக உங்களை நான் படைச்சேன்? ரைட்? இப்ப பூமியில இருக்கின்ற ஆறா இருக்கலாம், பூமியில இருக்கின்ற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம். ஆண்டவர் இங்க மனிதர்களை பார்த்து சொல்றாரு, தன்னுடைய ஜனங்களை பார்த்து, உங்களை நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைச்சிருக்கிறேன். ரைட்டா? எதுக்காக படைச்சிருக்கிறாரா? கடவுளுடைய மகிமைக்கென்று என்னையும் உங்களையும் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். அப்ப நாங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், புது சிருஷ்டிகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் அவரை நாங்க மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக கடவுள் அவருடைய வல்லமையை எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி எங்களை படைத்திருக்கின்றார் இல்லையா? அந்த வல்லமையான செயல்களை குறித்து தாவீது சொல்லும்போது என்ன சொன்னாரு? 139 சங்கீதம் 14 வசனத்துல, பிரமிக்கத்தக்க அதிசயமாக என்னை நீங்க உண்டாக்கி இருக்கிறீங்க. அப்ப தேவனை மகிமைப்படுத்தும்படி உருவாக்கப்பட்டிருக்கிற நாங்க, தேவனை மகிமைப்படுத்தும்படி எலோஹிம் தேவனுடைய வல்லமை, அவருடைய ஜீவன், அவருடைய வெளிச்சம், அவருடைய ஆறுதல், அவருடைய நிழலை நாங்கள் பெற்றுக்கொண்ட நாங்க, ரைட், எதுக்காக எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு வாழ்றோம்? அவரை மகிமைப்படுத்தும்படியாக. ரைட்? இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம், கோல். படிக்கலாம், ரைட், திருமணமாகலாம், குடும்பமாகலாம், பிள்ளைகள் வரலாம், ரைட், வேண்டிய காரியங்கள் நாங்கள் உலகத்துல மனிதர்களாக செய்யலாம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையின் உன்னதமான நோக்கம், எலோஹிம் தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்விலே வெளிப்பட்டிருக்கிற, பிரமிக்கத்தக்க அதிசயமாக எங்களை உருவாக்கி இருக்கின்ற, ரைட், தன்னுடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே மீண்டும் எங்களை படைத்திருக்கின்ற அந்த நோக்கம் என்ன? தேவனை நானும் நீங்களும் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே என்பதை நாங்க கவனிக்கிறோம். எனவேதான் நாங்க 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம் 10:31, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் பிரதானமான காரியம், நாங்க எப்படி எலோஹிம் தேவனை அவருடைய வல்லமையை சார்ந்து கொள்ளணுமோ எல்லா சூழ்நிலைகளிலும், ரைட், நம்முடைய சிந்தனையோ நம்முடைய பலத்தையோ சார்ந்து கொள்ளாமல் அந்த அவருடைய எல்லா ஒன்றும் இல்லாமல் இருந்து இனி ஒன்றுமே இல்லை என்ற காரியத்திலிருந்து ஒன்றை உருவாக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவனை நம்ம சார்ந்து கொள்கிற அதே நேரத்துல நாங்க எங்களுடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் அவரை மகிமைப்படுத்தும்படி நாங்க செய்யணும். ரைட்?
நாங்க சாப்பிட்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொல்றதை நாங்க பார்க்கிறோம். அதாவது தேவனுடைய வல்லமையை நாங்கள் போற்றி, தேவனுடைய வல்லமையை நாங்கள் சிந்தித்து, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி வாழும்படி அழைக்கப்படுகிறோம் அன்பானவர்களே. எனவே நாங்க தனித்துவமானவர்கள், தனித்துவமானவர்களாக கடவுள் எங்களை படைச்சிருக்கிறார். யூனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நிம்ரோத் சரிதானே? ரைட். அப்ப தனித்துவமாக எங்களை படைச்சிருக்கின்ற ஆண்டவர், ரைட், பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாக படைச்சிருக்கிற ஆண்டவர், ரைட், அவரை மகிமைப்படுத்தும்படி எங்களை அழைச்சிருக்கிறார். மாறாக என்ன செய்யக்கூடாது? எங்களுடைய சரீர அளவுகளையோ கலரையோ அல்லது உருவங்களையோ உருவமைப்பையோ நினைச்சு கவலைப்பட்டு, மூக்கு கொஞ்சம் நீட்டமா இருந்ததா நல்லா இருந்திருக்குமே, கலர் கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததா நல்லா இருந்திருக்குமே, ரைட், என்றெல்லாம் சொல்லி, ரைட், கவலைப்பட்டு முறுமுறுக்கிறதுக்கு தேவன் எங்களை அழைக்கல். ரைட். நாங்க பாக்குறோம், யோவான் 9ஆம் அதிகாரத்துல பிறவி குருடன் ஒருத்தர் இருக்கிறான். அப்ப சீஷர்கள் சொல்றாங்க, இவன் செஞ்ச பாவம் தானே, இவங்க அம்மா அப்பா செஞ்ச பாவம் தானே இப்படி பிறந்திருக்கிறான் இல்லையா? ஆண்டவர் சொல்லுவார், இல்ல, தேவனுடைய மகிமை இவன்ல வெளிப்படும்படி இப்படி அவன் பிறந்திருக்கிறான். சரியா? எனவே அன்பானவர்களே, தேவனுடைய படைப்புல அவர் எலோஹிம் தேவன், அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒருவனும் இல்லை. அந்த வல்லமை வெளிப்படுத்தி அவர் படைத்திருக்கின்ற காரியம். அப்ப நானும் என்னுடைய சரீரமும், நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரம், நம்முடைய உறவினர்களுடைய சரீரம், வாழ்க்கை இல்லையா, இது எல்லாமே தேவனுடைய வல்லமையினால் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எனவே அதை குறித்து முறுமுறுக்காமல் அந்த வல்லமை உள்ள தேவனை, ரைட், அவரை மகிமைப்படுத்தும்படி, தேவனை மகிமைப்படுத்தும்படி எங்களை உருவாக்கி இருக்கிற அந்த கர்த்தரை நமஸ்கரித்து போற்றி, ரைட், என்னுடைய வாழ்க்கையை வாழுவதற்கே நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்க உணரணும் இல்லையா? அப்ப கிறிஸ்து இயேசுவானவருக்குள்ள புது சிருஷ்டிகளாக, ரைட், நாங்க இருக்கிறோம். அந்த புது சிருஷ்டி, ரைட், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வல்லமை, ரைட், சிலுவையில எப்படி வெளிப்பட்டது, அவன் மரணத்துல எப்படி வெளிப்பட்டது, அந்த கல்லறையிலிருந்து அவர் எழுந்திருந்த அந்த உயிர்த்தெழுதல் எப்படி அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது, அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையின் மூலம் பாவத்துல செத்து கிடந்த எங்களுக்கு புதிய வாழ்க்கையை, புதிய படைப்பாக தேவன் எங்களை படைத்து அவரை மகிமைப்படுத்தும்படி எங்களை இந்த பூமியில வைத்திருக்கிறார். எனவே அன்பானவர்களே, எலோஹிம் தேவன், அந்த சர்வ வல்லமை உள்ள எல்லா வல்லமைகளையும் தன்னகத்தை கொண்ட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அவருக்கே எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக. நல்லது. இந்த நேரத்திலும் கூட நாங்க ஒரு 5 நிமிடங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது 10 நிமிடங்கள். நாங்கள் படித்த காரியத்திலிருந்து நீங்கள் காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம், உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்ததை. அப்படியும் இல்லாவிட்டால் நீங்க வேறு காரியங்களை, இந்த நாமங்களை குறித்து கற்றிருப்பீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் புதிதான காரியமாக இருந்தாலும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அது எங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். தேங்க்யூ. ஓ லூக்கா, கேக்குது, சொல்லுங்க. எல்லாரும் வந்து அடைக்கலமானவர், ஜீவன் கொடுத்தவர், வெளிச்சம் தந்தவர். அவரோட நாங்க எப்பவுமே கூட இருந்தா எங்க லைஃப் பிரைட்டா இருக்கும். நாங்க பாவம் செய்ய மாட்டோம். நாங்க எப்பவுமே அவரை சந்தோஷப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும். Old Testamentல 2550 times, 2750 times எலோஹிம் மென்ஷன் ஆகியிருக்கு. நான் நாளைக்கு உங்களுக்கு எழுதி தரேன், மார்க் பண்ணி. தேங்க்யூ லூக்கா. கடவுளுக்குள்ள இயேசு சுவாமிக்கு நம்ம வெளிச்சமா இருக்கலாம். ரைட், வெரி குட். அவருக்குள்ள இருக்கிற நாங்க எப்போதும் வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்து கொள்றோம். தேங்க்யூ. சொல்லுங்க. எனக்கு ஒரு கேள்வி. யாவே ரஃபேக்காட மீனிங் என்ன? ரைட், நாங்க ஒவ்வொரு நாமமா படிச்சு கொண்டு வருவோம். அப்ப அந்த நாமத்தையும் குறித்து நாங்க ஒரு வாரத்துல நாங்க படிக்கலாம் புத்தா. ரைட், இன்னும் நிறைய நாமங்களை, கடவுளுடைய பெயர்களை நாங்க ஒவ்வொரு வாரமா படிக்க போறோம். சரியா?
சரி ஓகே பாஸ்டர். ஓகே thank you ரைட் வேறு யாரும் ரைட் இன்னைக்கு கொஞ்சம் அநேக புதிய முகங்கள் வந்திருக்கிறதுனால நம்ம திருச்சபை மக்கள் பேசாம இருக்கிறீங்க போல ரைட் ஓகே பரவாயில்ல நாங்க ஜெபித்து நிறைவு செய்யலாம் கடவுளுடைய இரக்கம் கடவுளுடைய தயவு எங்களோடு தொடர்ந்தும் தங்கட்டும் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பாராக நல்லது நாங்க ஜெபித்து நிறைவு செய்யும்படி நான் பாஸ்டர் சுரேஷ் கார்மேகம் எங்கள் மத்தியில் இருக்கிறார் தயவாக எங்களுக்காக ஜெபித்து இந்த நேரத்தை நிறைவு செய்யும்படி நான் தயவாக கேட்டுக்கொள்றேன் Thank you, Pastor Sashi. நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்கள் வாழ்க்கைக்கு ஆதாரமாய் இருக்கின்ற தேவனே, எல்லா காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுக்கும் காரணரே, உம்முடைய மகிமைக்காக சுவாமி நீர் எங்களை சிருஷ்டித்து உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை புதிய சிருஷ்டிப்புகளாக நீர் புதிதாக உருவாக்கி நீர் ஏற்றுக்கொண்ட உம்முடைய மகா பெரிதான தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறவர். கர்த்தாவே, நீர் எங்கும் வியாபித்திருக்கின்ற எலோஹிம் தேவன். ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிறது உம்முடைய பூமியிலே. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு சொந்தமான பூமியிலே வாழ்கிறோம். எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிற தேவன் நீர். ஆகவே கர்த்தாவே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மிலே நம்பி ஆண்டவரே நாங்கள் உம்மிலே சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். அதே போல பாஸ்டர் கே எங்கள் மத்தியில் இருக்கிறீங்க. தேங்க்யூ வெரி மச். விக்கி அநேக நாட்களுக்கு பிற்பாடு எங்களோட ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. தேங்க்யூ. ஓகே, இங்க பவர் கட், அதான் வீடியோ போட முடியாம இருக்கு. சரி சரி. Thank you, Pastor. தேங்க்யூ.